அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் CJR மணி பேசுகிறேன். என்னிடம் படித்த என் முன்னாள் மாணவர்களுக்கு பாசமான வாழ்த்துக்கள். நான் எழுதிய நூல் வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது. அந்த நூலை எவ்வாறு தயாரித்தோம், தயாரிப்பதற்கான காலக்கெடுவும் என் வாழ்க்கையின் பின்னணியும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டால்தான் அந்த நூலை பற்றி நான் சொல்ல முடியும். முக்கியமான குறிப்பிட வேண்டும், என்னுடைய அன்பு மாணவர்கள் தான் 3 பேருமே. திசைகள் அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தியும் வழக்கறிஞர் வெங்கடேசனும் சமூக போராளி மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கவிவர்மனும் இந்த தாள்களை ஒரு நூலாக மாற்றி வெளியிடுவது எங்களுடைய பொறுப்பு, கடமை. நீங்கள் உங்களுடைய பணியை செய்துவிட்டீர்கள், நாங்கள் இதை தொடருவோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த நூல் அச்சில் இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் அதை வெளியிட இருக்கிறோம். என்னுடைய முன்னாள் மாணவர்கள், அவர்கள் பலர் ஆசிரியர்களாக இருப்பீர்கள், பலர் பல்வேறு உயர்நிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரையும் ஒரு சேர நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். காரணம், நான் முதுமையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். 81 ஆகவே கடந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையில் உங்கள் எல்லோரையும் ஒரு சேர பார்க்க எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. இந்த நூலை பலரும் வாங்கி படித்து பாருங்கள். அதில் நான் கற்பித்தவை மட்டுமல்ல, நான் கற்றுக்கொண்டவைகளும், அந்த கல்வியின் வட்டத்துக்கு வெளியே சமூக அக்கறையோடு ஆற்றிய சில பணிகளையும் குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த என்னுடைய நூலை நீங்கள் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என் ஆசையை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். 1965ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி செலட்டூரில் முதல் ஆசிரியனாக செலட்டூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் இணைந்தேன். 3 ஆண்டுகள் அங்கு பணியாற்றிய பின் மரமடைக்கு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9 ஆண்டுகள் ஆசிரியப் பணியை தொடர்ந்தேன். அதன் பின் முழுநேர தாவரியல் ஆசிரியராக உருமாற்றம் பெற்று 1978ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தாவரியல் ஆசிரியராக நியமனம் பெற்று வந்தடைந்தேன். இதற்கு முன்னால் பணியாற்றிய பள்ளிகள் மிகச்சிறிய பள்ளிகள், வெறும் 100கணக்கான மாணவர்கள். ஆனால் இங்கோ 2000 மாணவர்கள், ஏராளமான ஆசிரிய பெருமக்கள். அங்கு பணியாற்றினேன். எத்தனை ஆண்டுகள்? 21 ஆண்டுகள். 1999இல் பணி நிறைவு அடைந்து விடை பெற்றேன். இந்த 33 ஆண்டுகளில் என்னுடைய அனுபவங்களும், என்னிடமிருந்து மாணவர்கள் கற்றுக்கொண்டவைகளும், மாணவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவைகளும் ஒரு நூலாக வடிக்க வேண்டும் என்று 1998
புகழ்பெற்ற தமிழ்நாட்டு கலைக்கோயில்கள் பற்றி ஒரு பெரிய நூலொன்றை எழுதி அன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் தமிழ் குடிமகனால் வெளியிடப்பட்ட நூலுக்கு சொந்தக்காரர் என்னுடைய மைத்துனர் தேவமணி ரஃபேலும் என் அருமை மாணவர் அக்பர் அவர்களும் என்னிடம் இந்த விதையை ஊன்றினார்கள். உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஒரு நூலாக தொகுத்து வெளியிட வேண்டும். 2019 என்னுடைய அருமை மாணவர்கள் இருவர், வழக்கறிஞர் வெங்கடேசன் அவர்களும் சமூக போராளி கவிவர்மன் அவர்களும் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அக்பர் இதற்கிடையில் பல முறை வந்து நினைவூட்டுவார், நீங்கள் எழுத வேண்டும் என்று. அதாவது அந்த விதை முளைப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு போவார். ஆனால் அந்த விதை முளைச்சு வரவே இல்லை. இப்போது அன்பு கட்டளையிட்டார்கள். சார், நீங்க எப்பதான் எழுத தொடங்குவீங்க? அவர்கள் கேட்ட கேள்வி. ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது எழுதுங்க சார். அந்த எழுதிய அந்த பேப்பர்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க, போதும், நாங்கள் நூலாக வெளியிடுவோம் என்று கூறினார்கள். அதில் உங்களுடைய அனுபவம் 33 ஆண்டு கால ஆசிரியர் பணியினுடைய பல்வேறு நிகழ்வுகளை தொகுத்து எழுதுங்கள். நூலாக வெளியிட்ட பின் பல நூல்கள் தொலைந்தாலும் எங்கோ ஒரு நூல் ஒன்று கிடந்து 500 ஆண்டுகள் கழித்து ஒருவர் படித்து பார்க்கும் பொழுது, பரவாயில்லையே, இப்படியும் ஒரு ஆசிரியர் இருந்திருக்கிறாரே, இத்தகைய அனுபவங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதே என்று உணர்வார்கள். அது முளைத்து வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. நான் எழுதிய நூல் வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற இருக்கிறது. அந்த நூல் வெளியீட்டு விழாவில் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என் ஆசையை நிறைவேற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.